விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த கட்சியின் தலைவர் பொன்குமாரின் பிறந்தநாள் பற்றிய ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்து கொள்கிறார். சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் பாலகிருஷ்ணன், மாநில இணை பொதுச் செயலாளர் தலைவர் பொன்குமார் அவர்கள் தலைமையில் இருக்கிற விவசாயிகள் தொழிலாளர் கட்சி, கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கம், அமைப்பு சாரா தொழிலாளர் மத்திய சங்கம், கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் பொறுப்பு வகித்து, தலைமை பொறுப்பை வகித்து இன்றைக்கு அந்த நிர்வாகத்தை எல்லாம் திறம்படி நடத்தி வந்து கொண்டிருக்கிற நம்முடைய உலகம் முழுக்க வாழுகிற தொழிலாளர்களுடைய தோழனாக, நண்பனாக, அவர்களுடைய வாழ்வில் வளம் சேர்க்கின்ற ஒரு நல்ல தலைவனாக வாழ்ந்து வருகிற 40 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்நாளை தொழிலாளருக்காக அர்ப்பணித்திருக்கிற அந்த அற்புதமான தலைவருக்கு வருகின்ற சனிக்கிழமை 28ஆம் தேதி பிறந்தநாள் விழா. அது தமிழ்நாடு முழுவதும் இந்த அமைப்பின் சார்பாக, தொழிலாளர் கட்சியின் சார்பாக, கட்டிட தொழிலாளர் சார்பாக, மாநிலம் முழுவதும் அமைப்பின் சார்பாக பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அவர்களுடைய வசதிக்கேற்ப அன்னதானங்கள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இந்த தலைவருடைய பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாட இருக்கிறார்கள். தலைவருக்கு முதலில் இந்த 28ஆம் தேதி வருகிற இந்த பிறந்த நாளைக்கு முதலுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும், அவர் 100 ஆண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும், இந்த தொழிலாளர்களை காக்கின்ற அரணாக அவர் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தலைவர் அவர்கள் தொழிலாளருக்காக ஆற்றியிருக்கிற இந்த அருமையான பணிகள் எல்லாம் வரலாறு, எதிர்காலத்திலே வரலாற்றில் முத்திரை பதிக்கக்கூடியதாக இருக்கிறது. தலைவர் அவர்கள் இந்த கட்டிட தொழிலாளருக்காகவே தன்னுடைய வாழ்நாளை 40 ஆண்டு காலம் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிற அற்புதமான தலைவர். அவர் வாழ்ந்த காலத்திலே, வாரியத்தினுடைய தலைவராக இருந்த காலகட்டங்களிலே ஒரு மாபெரும் தொழிலாளர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய லட்சியங்களை போராடி வென்றெடுத்து, ஒரு 3 முதலமைச்சர்களிடத்திலே போராடி அவர்கள் உரிமைகளை எல்லாம் மீட்டெடுத்து, அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய சலுகைகள், அரசாங்கத்திற்கு அவர்களுடைய உரிமைகளை இன்றைக்கு போராடி இந்த 40 ஆண்டு காலத்திலே தொழிலாளர் வாழ்விலே வளம் சேர்த்திருக்கிற ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தலைவர் பொன்குமார் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் தான் வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை நடக்க இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இந்த அமைப்பின் சார்பாக இந்த பிறந்தநாள் விழா நடைபெறவிருக்கிறது. அதே போல் சென்னையிலேயும் தலைவருடைய இல்லத்திலே இந்த பிறந்தநாள் விழாவை சிறப்பான முறையிலே அவர் முன்னிலையிலே கொண்டாட வேண்டும் என்று இந்த இயக்கத்திலே உழைக்கின்ற தொழிலாளர்கள், அவரால் வளர்க்கப்பட்ட மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். வடபழனி முருகன் கோயிலில் கூட விசேஷ தங்கத்தேர்களுக்கும் பூஜை எல்லாம் நடைபெறவிருக்கிறது. அன்னதானம் வழங்க தலைமையகத்தில், வடபழனியில் இருக்கிற தலைமையகத்திலே அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்ச்சியும் வருகிற 28ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இந்த சூழல் சார், இந்த சூழலில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கீங்க. வர தேர்தலில் உங்கள் அமைப்பு, உங்கள் தலைவர் யாரை ஆதரிக்க போகிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு தொடருமா? கண்டிப்பாக. ஏனென்றால் தலைவர் அவர்கள் இந்த 40 ஆண்டு கால போராட்டத்திலே தலைவருக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுடைய வாரியத்தினுடைய தலைவராக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் ஆட்சியில் இருந்தபோது தான் வாரியத்தினுடைய தலைவராக, தொழிலாளர்களுடைய தலைவராக இருக்கிற ஒரு தொழிலாளர்களுடைய தோழனை இந்த வாரியத்தினுடைய தலைவராக, கட்டுமான நல வாரியத்தினுடைய தலைவராக நியமித்தார்கள். அந்த 4 ஆண்டு காலத்தில், அந்த 2.5 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை, பென்ஷன் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை, அதே போல மரண உதவித்தொகை, இயற்கை மரணம், அதாவது கட்டிடத்தில் விழுந்து விட்டால், இறந்து விட்டால், பணி செய்கிற இடத்துல விபத்து ஏற்பட்டால் அதற்கான தொகையெல்லாம் சட்ட பாதுகாப்புகளையும் சரியான சமூக பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர். 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவர் இந்த அமைப்பில் இருக்கார். இந்த அமைப்பு தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்கு போராடிட்டு இருக்காரு. இப்பொழுது அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரவை எடுத்த பிறகு அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறியிருக்கா? கண்டிப்பாக. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட போது தான் இவ்வளவு திட்டங்கள் இந்த தொழிலாளர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இன்றைக்கு இந்த 4 ஆண்டு காலத்திலே தளபதியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதல்வராக அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னால், தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் தளபதியார் அவர்கள் நியமித்த ஒரே முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் மட்டுமல்ல,
அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக தலைவர் பொன்குமார் அவர்களை அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலிலே ஒரு நியமனம் செய்திருக்கிறார் என்றால் தலைவர் பொன்குமார் அவர்கள் தான். அந்த அளவிற்கு தலைவர் பொன்குமார் அவர்கள் அந்த இயக்கத்தின் மீதும் அந்த தலைவர்கள் மீதும் மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தலைவர் அவர்களை நாம் இதற்கு முன்னாலே அதிமுகவினுடைய அவர்களோடு அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த காலத்திலே அவர்கள் நம்முடைய வாய்ப்பினை தட்டி பறித்தார்கள், நமக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மறுத்தார்கள். அதை அறிந்து கொண்ட கலைஞர் அவர்கள் நம்முடைய தலைவரை அழைத்து வாரியத்தினுடைய தலைவராக அறிவித்ததற்கு பின்னாலே தான் இந்த நலவாரியங்கள் எல்லாம் கலைஞர் அவர்களால் எம்ஜிஆர் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜெயலலிதா அவனுடைய ஆட்சி காலத்திலே அது வடிவமைப்பை கொடுத்து தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலே தான் இவ்வளவு வாரியங்கள் 16 வாரியங்கள் நலவாரியங்கள் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே தான் ஏற்பட்டது. அதற்கு பின்னாலே தலைவர் அவர்களை கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தினுடைய தலைவராக தலைவர் பொன்குமார் அவர்களை நியமித்தார்கள். அந்த ஏன் பொன்குமார் அவர்களை நியமித்தார்கள் என்றால் கட்டுமான தொழிலாளர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய குறைகளை 30 ஆண்டு காலம் அவர்களோடு இருந்து பயணித்து அவர்களுக்காக போராடி இருக்கிற ஒரு போராளிக்குத்தான் அவர்களுடைய குறைகள் தெரியும், அவர்களுடைய தேவைகள் தெரியும் என்கிற காரணத்தினாலே அவரை இந்த வாரியத்தினுடைய தலைவராக நியமித்தால்தான் இந்த வாரியம் சிறப்பாக செயல்படும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் பொன்குமார் அவர்களை இந்த வாரியத்தினுடைய தலைவராக நியமித்தார்கள். வாரியத்தின் தலைவரான பிறகு உங்களுக்கு காரியங்கள் நடந்துச்சு? கண்டிப்பாக. வாரியத்தினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் பொன்குமார் அவர்களை அறிவித்ததற்கு பின்னால் வாரியத்திலே தொழிலாளர்களுடைய உரிமைகளை சட்ட பாதுகாப்பை நிலைநிறுத்தி இருக்கிறார் தலைவர் பொன்குமார் அவர்கள். அதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒத்துழைப்பளித்திருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் என்ன சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல அதற்கு பின்னாலே வந்த அதிமுக இந்த 10 ஆண்டு காலத்திலே வாரியமே முடங்கி போய் இருக்கிற அளவிற்கு வாரியத்தில் இருக்கின்ற பதிவு செய்த அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இந்த வாரியத்தின் மீது நம்பிக்கையை இழந்து வெளியேறி இருக்கிறார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தளபதியார் அவர்கள் தலைமையில் வந்த பின்னால் மீண்டும் தலைவர் பொன்குமார் அவர்களை இந்த வாரியத்தினுடைய தலைவராக நியமித்ததற்கு பின்னால் மீண்டும் அந்த வெளியேறியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து மீண்டும் அவர்களை வாரியத்திலே பதிவு செய்து வைத்து அவர்களை மட்டுமல்ல கோடான கோடி தொழிலாளர்களை லட்சக்கணக்கான தொழிலாளர்களை இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்த பெருமை தலைவர் பொன்குமாருக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி. பொன்மனக்குமாராக ஒளி வீசிட அவருக்கான எங்களுடைய பிறந்த வாழ்த்துக்களை. அவர் என்றைக்குமே பொன்மனக்குமாராக தான் இருப்பார். பொன்குமார் அவர்கள் என்றைக்குமே பொன்மனக்குமார் தான். அவர் நீடூடி வாழ வேண்டும். இந்த எதிர்காலத்தில் இந்த தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற ஒரு அரணாக அவர் இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதிலே முன்னுரிமை கொடுத்த தலைவர் அவர்கள் இதுவரை இந்த தொழிலாளர்களுக்காக என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறாரோ அந்த தலைவர் வருகிற 28ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார். அந்த பிறந்த நாளை அவர் கொண்டாடுவதில்லை. எப்பவுமே தலைவர் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு விரும்புவதில்லை. ஆனால் இந்த இயக்கத்தில் இருக்கிற என்னை போன்ற மாநில நிர்வாகிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகி, நகர நிர்வாகிகள் எல்லாம் வற்புறுத்தலின் பேரிலே தான் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த அமைப்பு அவருக்காக இந்த விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் இந்த தொழிலாளர்களுடைய தோழனுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவருடைய பிறந்த நாளிலே எண்ணற்ற மக்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடைய நலத்திட்ட உதவிகளை எல்லாம் அவர்கள் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த வருகிற 28ஆம் தேதி இதுவரை வந்த எல்லா வருடங்களிலேயும் சிறப்பான முறையில் தலைவர் பொன்குமார் அவர்களுக்கு இந்த தொழிலாளர்கள் சிறப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர் நீடூடி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று தாம் நெஞ்சார வாழ்த்திருக்கிறார்கள். நம்முடைய குடும்ப தலைவராக இந்த தொழிலாளர்களுடைய குடும்பத்திலே ஒருவராக, அண்ணனாக, தம்பியாக, அண்ணனாக, அப்பாவாக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைவர் நீடூடி வாழ வேண்டும், 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், இந்த தொழிலாளரை பாதுகாக்கின்ற பணியில் அவர் ஈடுபட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.